AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒட்டி தினந்தோறும் ஒவ்வொரு பாடம் குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கணித தேர்வை பயமில்லாமல் எதிர்கொள்வது எப்படி, அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பது குறித்து கணித ஆசிரியர் கதிரவன் அளித்திருக்கும் விளக்கங்களை கற்க கசடர பகுதியில் பார்க்கலாம். நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது மேக்ஸ் தான். உண்மையிலேயே மேக்ஸ் அவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட் தானா, அதுல நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது குறித்து பேசுவதற்காக கணிதவியல் ஆசிரியர் திரு கதிரவன் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறைக்கு வணக்கம். சார், மேக்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு முன்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒரு பிம்பம் அப்படியே தான் இருக்கா, இல்ல இப்ப மாறி இருக்கா மாணவர்கள் கிட்ட? இல்ல, முன்னை விட இப்போ கொஞ்சம் மாணவர்கள் எளிதா இருக்கிற மாதிரி இதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை நிறைய பயிற்சி செய்கிறாங்க. பயிற்சி செஞ்சு இதில் என்ன கடினங்கள் இருக்குதுன்றத டீச்சர்ஸ் மூலிமா கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இப்போ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறதால இது முன்ன மாதிரி கடினன்ற சொல்ல அளவுக்கு இல்லை அந்த சப்ஜெக்ட். அதுவும் இல்லாமல் கடினன்றது ஒரு பெம்மதானே கண்டி அது முறையான வழியில் செஞ்சோம்னா அது ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த கடினன்றது இல்லாமல் இருக்கும். இப்போ அடுத்ததா +2 மாணவர்கள் கணித தேர்வை எதிர்கொள்ள போறாங்க. இந்த தேர்வை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அடுத்து அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். 19th நடக்க போகுது. அவங்களுக்கு 3 days ஸ்டடி ஹாலிடேஸ் கிடைக்கும். அந்த 3 days ஸ்டடி ஹாலிடேஸையும் முறையான ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. புதுதாக எதுவும் படிக்காமல் ஏற்கனவே படிச்சிருக்கிறத ரிவிஷன் செய்கிறது மூலயமா அவங்களால முழுமையாக மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும். குறிப்பிட்ட சில சாப்டர்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நிச்சயம் அவங்களால அட்டன் பண்ண முடியும். சார், இப்போ மற்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோன்னா அது தியரிஸ் நிறைய இருக்கும். சில சம்ஸ் வரல அப்படின்னா தியரிஸ் எடுத்துப்பாங்க. ஆனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷனே கிடையாது. ஃபுல்லாவே சம்ஸ் மட்டும்தான். இதை நம்ம கடைசி நேரத்தில் படிச்சு மனப்பாடம் பண்ணியும் எழுத முடியாது. ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும் மாணவர்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்டரே வச்சுட்டு மாணவர்கள் நிறைய நேரம் அந்த ஒரு சமயம் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணலாமா? இந்த கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல மாணவர்கள், அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸஸ் கொஷின் பேப்பர்ஸ் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் அதில் கேட்டிருக்கிற மாடல் எடுத்துக்கிட்டு எந்தெந்த பேட்டர்ன் அதிகமாக கேட்குறாங்க, எந்தெந்த 5 மார்க்ஸ் ரிப்பீட்டடாக வருது, அந்த டாப்பிக்கில் இருந்து நிச்சயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய நடந்திருக்கும், எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்ல ஸ்கோர் கொண்டு வர முடியும். சார், 1 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 21 மார்க்ஸ் கேட்பாங்க. அது 15 1 மார்க்ஸ் புக் பேக்ல இருந்து வருவாங்க. ஆனா கேட்பாங்க 5 1 மார்க் புக்கு உள்ள இருந்து தானே கேட்பாங்க. மற்ற சப்ஜெக்ட்ல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? அதே ஃபார்மட் தான். பகுதி 1ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் 1 மார்க்ஸ் இருக்கும். அந்த 1 மார்க்ஸ்ல புத்தகத்தின் பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்ஸ் உடைய முடிவுலையும் லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. தொகுதி 1ல் பார்த்தீங்கன்னா 130 கொஷின்ஸ் இருக்கும். தொகுதி 2ல் பார்த்தீங்கன்னா 120 கொஷின்ஸ், மொத்தம் 250 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 250மே நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு 13லேருந்து 15 கொஷின்ஸ் வரைக்கும் 1 மார்க் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். மீதி இருக்கிற அந்த 8 இல்லை 7 5 தான் என்ன பண்ணாங்கன்னா புக்கு உள்ளேருந்து கேட்பாங்க. எப்படி அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற ரிசல்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளத்தோட ரிசல்ட்ஸில் நம்பர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களால அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும். சென்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க. ஆக்சுவலி கம்பல்சரி கொஸ்டினே சேர்த்து தான் 2 மார்க்ல 7 கேள்விகளுக்கு அவங்க விடையளிக்கணும். ஆனா நிறைய மாணவர்கள் அந்த கம்பல்சரி கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற 7 கொஸ்டினை எழுதிடுறாங்க. அப்படி எழுதுனா ஃபுல் மார்க் வாய்ப்பு இல்லாதானே சார்? நிச்சயம் வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா 21லேருந்து 30 வரைக்கும் பகுதி 2ல் 2 மார்க் கேட்டிருப்பாங்க. அதில் 21லேருந்து 29 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸில் 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். 30வது கொஸ்டின் கட்டாய வேணான்றதால நிச்சயம் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதை அட்டன் பண்ணாதான் அவங்களால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு மீதி 7 எழுதியிருந்தாலும் அதில் 6 தான் கணக்கில் எடுத்து, அது முதல் 6 எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கும்பொழுது உங்களுக்கு மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதை செய்யாதீங்க. நிச்சயம் நீங்கள் 30வது கொஸ்டின் 30 அட்டன் பண்ணுங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணோம்? இன்னும் 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தேரிஸும் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே சார்? ஸோ தேரிஸ்னா மொத்த குறிப்பிட்ட ஏதாவது இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதே போல சம்ஸ் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் நம்மள கேட்பாங்கல்ல, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மாணவர்கள்? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 41லேருந்து 47 வரைக்கும் எதிரா சாய்ஸ் தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்குமே 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ அல்லது பி நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படி அட்டன் பண்ணும்போது என்னன்னா என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம சாப்டர் வைஸ் பிரிச்சுக்கணும். எதெல்லாம்
எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் முதல்ல நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கிற சாப்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் நம்பர் 6 எடுத்துக்கோங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வரக்கூடிய சாப்டரில் நிச்சயம் 2 கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். அதே போல் சாப்டர் நம்பர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்ற சாப்டர் வரும். அதில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதுலேயும் 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஈவன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் அதுலேயும் வந்து 2 கொஸ்டின்ஸ் வரலாம். எதெல்லாம் 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதிராரில் வர வாய்ப்பு இருக்காது. மேத்ஸ்லி எப்படி கேட்பாங்க அப்படின்னா வேற கொஸ்டினாக தான் வரும். அப்படி வரும்போது நம்ம அந்த பாடத்திலிருந்து நம்ம முழுமையாக படிச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளால முழு மதிப்பெண் பெற முடியும். இப்போ ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாஸ் மார்க் வாங்குறதுக்கு இந்த சாப்டர்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணா போதும் அப்படின்னா எந்தெந்த சாப்டர்ஸ் மட்டும் சொல்லுவீங்க மாணவர்களுக்கு? கணிதத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதுகிற அனைவரும் தேர்ச்சி பெறலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். எப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இது கிடையாது. பாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் தேர்வு பொறுத்த வரைக்கும். எப்படின்னா 1 மார்க் ஆல்ரெடி நான் சொன்னது தான். புக் பேக்கில் 250 1 மார்க்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயம் ஒரு 13லேருந்து 15 வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதில் டவுட்டே கிடையாது. அந்த ரிமைனிங் இருக்கிற மார்க்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்டர் நம்பர் 11 எடுத்துக்கோங்க, சாப்டர் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. இந்த 2 சாப்டருமே நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் ஒரு 20 மார்க்ஸ் வரைக்கும் 10 to 20 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் நிச்சயம் ப்ரூவ் தட்டு, ஷோ தட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதிலேயே ஆன்சர் கொடுக்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் தவறாமல் நீங்கள் நிச்சயம் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிங்கன்னா அப்புறம் சில கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயம் நீங்கள் அப்ளை பண்ணணும். சில கொஸ்டின்ஸ் டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும், சில கொஸ்டின்ஸ் ஃபார்முலா மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கூட உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் சப்ஜெக்ட்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம டைம் போறதே தெரியாது. ஒரே சம்லேயே வந்து நிறைய பேர் டைம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா கடைசியில் பார்த்தா பெல் அடிச்சிருவாங்க. இன்னும் பின்னாடி அத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தியும் சொல்லுங்க மேக்ஸ் எக்ஸாமுக்கு. கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் தராங்க. ஒரு 10 minutes to 15 minutes டைம் தராங்க. அந்த டைமில் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் எழுத போகிறோன்றதை நல்லா டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே 10:15 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10:15 5 மார்க் எழுதலாம். ஒன்ஸ் 5 மார்க் எல்லாமே என்னென்ன தெரியுது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மார்க்லாம் முடிச்சிருங்க. அதே போல் 3 மார்க்ஸ் என்னென்ன தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா 3 மார்க்ஸ் முடிச்சிருங்க. எதெல்லாம் வெல் நோன் நல்லாவே நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இந்த கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா இந்த கொஷின்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த கொஷின்ஸுக்கு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். அதே போல் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த 1/2 hour நம்ம ரிவைஸ் பண்ணும்போது என்னென்னலாம் எழுதிருக்கோன்னு பார்க்கும்பொழுது எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் எழுதுறதுக்கான டைம் கிடைக்கும். முதல்ல பதட்டம் இருக்கக்கூடாது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பதட்டம் இல்லாமல் ஃப்ரீ மைண்டடாக போகணும். காலையில் போனீங்கன்னா கொஷின் பேப்பர் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுதான் வரப்போகுதுன்ற மைண்ட் செட்டோட நம்ம போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு கொஷின் பேப்பர் வாங்கினோடனே ஆல்மோஸ்ட் நல்லா படிச்சது தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணது தான் இருக்கும். அதில் டவுட்டு அதில் அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மேத்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், முக்கியமாக பாஸ் ஆகிறதுக்கு இந்த சாப்டர்ஸ் மட்டும் படித்தா கூட போதும் அப்படின்னு நீங்கள் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கீங்க. நன்றி சார். மாணவர்களே, மேத்ஸ் எக்ஸாம் ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான். நீங்க பதற்றம் இல்லாம இந்த தேர்வை எதிர்கொண்டாலே நிச்சயமா நீங்க நினைச்ச மதிப்பெண்களை உங்களால பெற முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயோடு செய்தியாளர் ஆனந்தி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.